ஸோ நம்ம வந்து யாகத்தின் பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு நம்ம செய்யணும். அப்போ வந்து பாவ விளைவுலேருந்து விடுபட்டுறோம். அப்புறம் வந்து இந்த யாகங்களின் பலன்களை நம்ம வந்து அமுதமாக பருகலாம். அப்புறம் வந்து ஆன்மீக லோகத்தை நோக்கி நோக்கி நம்ம பயணம் தொடங்கும். எல்லாமே பார்த்து எந்த யாகம் செஞ்சாலும் சரி, எந்த தவம் செஞ்சாலும் சரி, நம்ம புலன்களை வந்து கட்டுப்படுத்தணும். புலன்களை கட்டுப்படுத்துறது தான் அது நோக்கமா இருக்கும். புலன்களை கட்டுப்படுத்தி பகவான் தொண்டில் வந்து ஈடுபடுத்தணும். புலனுகரத்திலே ஈடுபடக்கூடாது. ஸோ புலனுகரத்தில் ஈடுபடுறவருக்கும் நம்ம வந்து ஞானமும் கிடைக்காது, ஆனந்தமும் கிடைக்காது. அதே மாதிரி ஆன்மீக லோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி ஞானத்துல வரணும். கிருஷ்ணரோட ஆனந்தமான வாழ்க்கை